வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இன்று 2026 மார்ச் 4ஆம் தேதிக்கான முக்கிய உலக செய்திகள் ஒன்றை விரைவாக பகிர்கிறோம். இலங்கை கடல் பரப்பின் அருகே ஈரானின் போர்க்கப்பல் IRIS டேனா என்ற கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிகாரமான தரவுகள் தெரிவிக்கின்றன. இது எங்கு நிகழ்ந்தது? இந்திய ஓஷியன், இலங்கை தெற்கு பகுதியின் காலே நகரிற்கு சுமார் 40 கடல் மைல்கள், அதாவது நாட்டங்கள் தூரத்தில் நடந்தது. எது தாக்கப்பட்டது? ஈரானின் IRIS டேனா என்ற போர்க்கப்பல். இது ஒரு மவுட்ஜ் வகை கைடட் மிசைல் ஃப்ரிகேட் போர்க்கப்பலாகும். மீண்டும் ஈரானுக்கு திரும்பும்போது இந்த தாக்குதல் நடந்தது. எப்படி தாக்கப்பட்டது? அமெரிக்க இராணுவ நீர்மூழ்கப் படகு சப்மெரின் ஒரு டார்பாய்டு தாக்குதலை இந்த கப்பலின் மீது நடத்தியது. இதை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்தார். பாதிப்பு என்ன? பணியாளர்களில் 100க்கு மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். குறைந்தது 32 பேர் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். பல உடல்கள் கடலிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. மேலும் தேடும் பணி தொடர்கிறது. இது ஏன் முக்கியம்? இது அமெரிக்காவுக்கான டார்பாய்டின் மூலம் நேரடி எதிரி கப்பலை ஈர்க்காண செய்த முதல் முறையான வெற்றி என்று குறிப்பிடப்படுகின்றது. இது 2ஆம் உலகப் போர் முதல் உள்நாட்டு ரீதியாக மிகப்பெரிய மரணத்திற்கான தாக்குதல். இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் இடையே உள்ள போர் பதற்றத்தின் தொடர்ச்சியான நிகழ்வு. கடந்த சில நாட்களில் ஈரானின் உச்ச தலைமையாளர் மற்றும் ஆயுத அமைப்புகள் மீது தாக்குதல்கள் நடந்ததாகும். இது ஏற்கனவே உலகளாவிய பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இலங்கை அதிகாரிகள் தாக்குதல் இலங்கை கடல் வரம்புக்குள் இல்லை என தெரிவித்தாலும் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொண்டுள்ளனர். இந்த அமைப்பு உலக அரசியல் நிலவரத்தை மேலும் உள்வாங்கும் வகையில் உள்ளது. இதுபோன்ற முக்கியமான உலக செய்திகள் விரைவில் மேலும் மாறலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கருத்துக்களையும் பகிரவும். நன்றி.